வாசகம் எடுத்து வந்து விட்டேன். இப்போது இந்த ஊதியத்தை வைத்து உணவாக சமைத்து எனக்கு பரிமாற வேண்டும். அவ்வளவுதானே? இதோ ஒரு நொடியில் வந்து என்னுடைய மனைவி இருந்த அரசு எனக்கு அழகாக பரிமாறிக்க மாட்டான். அந்த வேலையை நீ செய்ய வேண்டாம். ஆகட்டும், உட்காரு. வெறும் சோத்தை போடுறேன். டேய், இந்த வெறும் சோத்தை யார் தருவாங்க? டேய், எங்க இதோ தயார் செய்து விடுகிறேன். கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. ஊத்திரி ரசத்தை. ஆகட்டும், ஆகட்டும். கண்ணா கண்ணா நாராயணா கோவிந்தா கண்ணா 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 திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பிரியாழ்வான் மன்னவர் முகத்தாழ்வான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். என் கரத்தினால் நான் வருந்துவதா? என் மனைவி இருந்தால் எனக்கு ஊட்டி விட்டுருவோலா? நான் வாட்டமா தூங்கிறாப்ப, நான் வாட்டமா தூங்கிறப்ப. இவ்வளவு நேரமாக நீ உரைத்த அனைத்து வேலைகளை செய்த காரணத்தினால் என் உடலெல்லாம் முயற்சியாகிவிட்டது. அதனால் சற்று நேரம் உறங்கிவிட்டேன். என்னுடைய மனைவி இருந்தால் அரிசோ இருபது எனக்கு ஊட்டி விட்டு பாழ்வா. அவ இருந்த இடத்துல நீ இருந்து எனக்கு ஊட்டி விட. என்னுடைய கரத்தில் உனக்கு சாதம் ஊட்டி விட்டுமா? முடியாது, ஒரு காலம் முடியாது. வாரணம் மணியாகி களம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாகி கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாகி கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கு எரிலம் தோளில். மார்கழி பனி நாளில் மங்கு எரிலம் தோளில்
கார்குழல் வடிவாகி கண்ணன் வந்தான் கார்குழல் வடிவாகி கண்ணன் வந்தான் ஆவணி பொன்னாளில் மோகினி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாகி கண்ணன் வந்தான் நீ சாதத்தை ஊட்டுதலை சொன்னேன் உனக்கு ஊட்டிக் கொண்டுதானே இருந்தேன் அது முன்னாடி என் மனைவி இருந்தால் அறுபது சுவை ருசி விட்டுருப்பா இதுல என்ன இருக்குதா? ஒரு உப்புக்குதா ஒரு ஓப்புக்குதா ஒரு தோற்புக்குதா ஒரு கசப்புக்குதா என்ன ஒரு இனிக்கலாங்களா நான் எப்படி அருந்தினேனோ அதே போல் தானே அது இருக்கும் பழைய கஞ்சா தோன்றா நடக்கிறாங்களா பையா அதனால தான் அந்த புத்தி வந்துருக்கு நான் அப்படி சாப்பிட்டோம்ல என்ன நேரமும் ஆடு மாடு கோய் வெட்டி தோன்றேன் எனக்கு உண்டா மழக்கம் தொண்டனுக்கு உண்டு ஆகையால் நான் இப்போது உறங்க வேண்டும் நான் உறங்க வேண்டும் என்றால் இவள் மடியில் படுத்து தாளாட்ட வேண்டும் என் மனைவி இருந்தால் மடி மேல் அமர்த்தி எனக்கு விசிறி விட்டு தாளாட்டி பல்லவா அதை நீ இப்போது செய்ய வேண்டும் என்ன என்னுடைய மனைவி மீது படுக்க வைத்து என்னுடைய நீ உறங்க வேண்டுமா இது தர்மமா இது முறையா ஒரு அற்ப மானிடன் என்னுடைய இந்த செல்லி அம்மன் மடியின் மீது படுத்து உறங்க போகிறாயா ஏய் இப்பேற்பட்ட வார்த்தை கேட்பதற்கு முன்னாடி அன்று ஒரு நேரத்தில் நரபலி கட்டாயே அப்போது சிந்தித்திருக்க வேண்டும் தாய்க்கு தலைமலாக கேட்கின்றோமே தலைச்சன் கருவை சுமந்திருக்கின்றாலே அவளும் ஒரு பெண்தானி என்று கேட்காமல் நிறை மாத கர்ப்பிணியை பலி கட்டாய் அல்லவா என்னுடைய மனைவி ஒருத்தனவா என்னுடைய மனைவி இருக்கும் இடத்துல இப்ப நீ தாண்டி இருக்கணும் அண்ணா அண்ணா நாராயணா கோவிந்தா ஆவணி பொன்னாளில் மோகினி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாகி கண்ணன் வந்தான் சிந்தையில் சிலையாகி கண்ணன் வந்தான் பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள் வந்திடு பாடந்து
காத்து நிற்பான் அந்த கண்ணன் வந்தான். எனக்கு உடல்லாம் மகிழ்ச்சியா இருக்கின்றது. எனக்கு பால் உச்சா தாளாட்டு சொன்னா எப்படி தூங்குறாப்ப தூங்குறாப்ப தூங்குறாப்ப. உன்னுடைய மடியப்பட்ட பிறகு எனக்கு முத்தானை சுகம் ஏற்பட்டு விட்டது. என் மனைவி இருந்திருந்தால் மடியில் தாளாட்டோடு இல்லாமல் அந்தரங்கரையில் என்னோடு சந்தோஷமாக இருந்திருப்பாய் அல்லவா? ஆகையால் இப்போது நீ என்னை சேர வேண்டும். ஒன்று சேர வேண்டுமா? எப்படி சேர வேண்டும் தெரியுமா? உன் உடலோடு என் உடலாக, உன் இதழோடு என் இதழாக, உடல் சனத்தோடு என் சனலாக அடைய வேண்டும். வாடி என்னை சேர வேண்டும். உடலோடு உடலாக, சனத்தோடு சனலாக, இதழோடு இதழாக உன்னை நான் சேர வேண்டும். ஒரு காலம் முடியாது. முடியாது. என் மொண்டாட்டி பலி கொடுத்த அப்ப தெரியலையா? அப்ப எங்க போயிருந்தா? அப்ப எங்க போயிருந்த? அப்படியே படுக்கூட எதற்காக வைக்க தெரியுமா? நின்றபடியே யாராவது உடலுறு கொள்ள முடியுமா? முடியாது. படுக்கரையில் மட்டுமே உடலுறு கொள்ள வேண்டும். இந்த படுக்கரையில் எப்படி இருக்க வேண்டும்? நீ ஒவ்வொரு உருளாக உருளும்போது உனது மார்பாக பட்டது இந்த பூமியை அழுத்தி உனக்கு காம வெறியானது வேண்டும். அப்படி நீ உருவுகிற தருவாயில் உள்ளகிற வெளியே 10 பேர் வெளியே வெளியே அப்படி உருண்டு வந்து வர வேண்டிய வேலையில் உனக்கு காம உணர்ச்சியான அபிவிருத்தி சிறிது சிறிதாக என் இன்பம் கேட்கும் அளவு ஆக வேண்டாம். உடல் சடமானது சடத்தோடு உன் உடலாளி உருவாக வேண்டாம். கொண்டு வாடி வா. தண்ணி குடிப்பா. தண்ணீரை குடிப்பா. தண்ணி குடிப்பா. இதான் குடி இதான் குடி அடி.
மகமாயி சமயபுரத்தாயே உன் மகன் எனக்கு எல்லாமும் நீ கொள்ளிடத்தின் கரைமேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் கொள்ளிடத்தின் கரைமேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் கொலை செய்ய துணிகிறாயே எவ்வளவு இவ்வளவு நேரமாக நீ கட்டளையிட்டது அனைத்துமே நான் செய்து முடித்தேன். ஆனால் என்னுடைய சக்தினால் பிறந்தவனாக நீ இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது ஒரு பெற்றெடுத்த தாய் என்று பார்க்காமல் ஒரு தாயோடு ஒன்று சேர வேண்டும் நினைக்கிறாயே, முடியுமா? யாரு காமத்திற்காக கண்ணு கொடுத்த ஒன்று சேர்வதற்காக அழைத்தால் உன்னால் முடியாது என்று நினைக்கிறாயா? ஒரு நேரத்தில் என்ன ஒரு செய்தானே, நீயும் உன் கணவனும் என்ன செய்கின்றார்கள்? இந்த நாட்டு பாமர மக்கள் அனைவரும் வணங்குகிறார்கள் லிங்கமாக வைத்து. அந்த லிங்கமானது எப்படி உருவாகிறது? உட்காருடா. என்னோடு ஒன்று சேர முடியுமா? உன்னோடு நான் இப்பொழுது ஒன்று சேர முடியாது. இவ்வளவு நேரமாக நீ கட்டளையிட்டது போல் நான் அனைத்து வேலைகளை செய்து முடித்தேன் அல்லவா? அதனால் இப்போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. ஒரு பெண்களுக்கு உருவாகக்கூடிய மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா? அதனால் இப்போது ஒன்று சேர முடியாது என்று உரைக்கின்றாய். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? 7 நாட்கள் கழித்து பிறகு நீ இங்கு வந்தால் அப்போது நாம் இருவர் ஒன்று சேரலாம். அப்படிதான் உன்னுடைய கதையை நான் அப்போது முடித்து விடுகிறேன். என் கதையை முடிக்கின்றாயா? கதையை முடிக்கின்றாயா? காம பசியை தீர்க்கின்றாயா? காம பசியை தீர்க்கிறேன் அப்படின்னு உரைக்கிறாயா? இதற்காக 7 நாட்கள் நான் காத்துக் கொண்டிருப்பேன். மீண்டும் உன் ஆலயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பொற்றாமரை குளத்தின் மேலே இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு நான் வருகின்றேன். இந்த அற்ப மாநிலத்திலே வரத்தை கொடுத்து விட்டு இப்படி மாற்றிக்கொண்டு அவனோ என்னோடு ஒன்று சேர வேண்டும் என்று உரைத்து விட்டானே. அதனால் 7 நாட்கள் கழித்து வர வேண்டும் என்று உரைத்திருக்கிறேன். ஆனால் 7 நாட்கள் கழித்து அவன் வருவான், நீ வரமாட்டாயா? இந்த தங்கையை காப்பாற்ற மாட்டாயா? அண்ணா